வணக்கம் கிக் புட்டோஸ்கி. வணக்கம் ப்ரோ. ரொம்ப நன்றிங்க கிக் புட்டோஸ்கி. போன சனிக்கிழமை ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அது ஸ்கிராப்புக்கு போய் திருப்பி இன்னொரு கால் ஷீட் கொடுத்ததுக்கு ஆரம்பிக்கும் போதே பிரச்சனையோட ஆரம்பிப்பேன். நல்லபடியா பேசிட்டு போவோம்யா, எடுத்த உடனே பிரச்சனை. இல்லையா சொல்லணும் இல்ல இல்ல எப்படினாலும் இன்னைக்கு எடிட் பண்றது இன்னும் ஒரு நாள் ஆயிடும். நம்ம சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணும் போது ஐ திங்க் நான் திருப்பி செகண்ட் ரெக்கார்டிங் அடுத்த வாரத்துக்கான ரெக்கார்ட் பண்ணும் போது தான் இந்த ஆடியோ இந்த பாட்காஸ்டே நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நைஸ் நைஸ். எவ்வளவு பெரிய ஆக்சுவலா இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா பத்தியா? ப்ரோ, இல்ல ப்ரோ, ஆக்சுவலா என்னன்னா இந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல், கார்ப்பரேட் யூடியூப் சேனல், சோ கால்ட் ஆமா. கார்ப்பரேட் யூஸ், அவங்கெல்லாம் எப்பவுமே வந்து ஸ்டாக் வச்சிருப்பாங்க ப்ரோ. ஸோ இன்வென்ட்ரி வச்சுக்கிட்டு தான் ரிலீஸே போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சோ கால்டு யூடியூப் சேனலாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் வானபி கார்ப்பரேட் பாட்காஸ்ட் கம்பெனியாக மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். புரியுதாண்ணா? இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ப்ரோ, இது எல்லாமே பண்ணிக்கலாம், நல்லபடியாக பண்ணிக்கலாம். சொல்லுங்க, நெக்ஸ்ட் மூவ் ஆன். இருந்தாலும் நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு 30 ஆடியன்ஸ் 40 ஆடியன்ஸ்க்கு நம்ம வந்து நேர்மையா இருக்கணும்ல இங்க போட்டோஸ்க்கு. பாருங்க, முதல்ல 2 பேர் கேட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம. இப்போ என்னடான்னா 30 பேர் ஆமுல்ல. 30 பிளேயர்னா எப்போதான் இப்போ சொல்லி இப்போ புதுசாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் கணக்காக இல்லை போயிடுச்சு. இல்லைங்க போட்டோஸ்க்கு, ஆக்சுவலா ஒரு உண்மையை சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டுக்கும் இப்போக்கும் ஸ்கேலா பாத்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை இம்ப்ரெஷன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81 இம்ப்ரெஷன்ஸ்ல இருந்து 404 இன்னைக்கு காலையில வரைக்கும் இம்ப்ரூவ் நைஸ் ஆயிருக்கு. நைஸ். ஓ நைஸ். நம்மள ரெக்கமெண்ட் பண்ணுது ஸ்பாட்டிஃபையும். ம் 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 2 ஃபாலோவர்ஸ்ல இருந்து 9 ஃபாலோவர்ஸ் ஆயிருக்கும். ம். இதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மைல்கல் தான். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம இந்த பாட்காஸ்ட்டை வந்து யூடியூப்லயும் இந்த வாட்டி போட போறோம். ஸோ தட் நைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது தேர்ட் எபிசோட்ல இருந்து யூடியூப்லயும் வரும். அதே ஏ. நாள்ல ரிலீஸ். ஏன்னா நிறைய பேர் ஸ்பாட்டிஃபை டவுன்லோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டா ஒரு ஆப் டவுன்லோட் பண்றது ஏதோ பெரிய எந்த விஷயம் மாதிரி பேசுறாங்க. கேட்டா ஆடு வரும்ன்றாங்க. ஸோ ஸ்பாட்டிஃபைலையும் போடுவோம், யூடியூப்லயும் போடுவோம், இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லயும். அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆடு பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு டேய் எதுவும் சொல்லிடாத, 114 ரூபாயோ. வேண்டாம் வேண்டாம், சொல்லிடாத சொல்லிடாத சொல்லிடாத. அவங்க பாட்டுக்கு அப்புறம் என்னடா திமிரு பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம போயிட போறாங்க. இல்ல ப்ரோ, அப்படி கிடையாது ப்ரோ. என்ன ப்ரோ, ஒன்றும் கிடையாது. ஒரு 114 ரூபா கட்டி சந்தோஷமா இருங்கன்றேன். என்னத்துக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து இதுக்கும் செலவு பண்ணதான் நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி, இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம் ப்ரோ. காசை போட்டு ப்ரீமியம் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஒரு லிசனருக்காக நீங்க எல்லாரும் எவ்வளோ பண்றாங்க லிசனர்ஸ்க்கு, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது? நம்பன்றதை விட என்ன ஒண்ணு பண்ணலாம். நீங்க முதலாளி, நீங்க தான் பண்ணணும். நிறைய பேர் இது அது வேற சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேரு நான் இத்தனை நாள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில எல்லாம் போடும்போது எல்லாரும் வந்துட்டு இது என் சேனல் நினைச்சு இப்ப கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பாதி பேருக்கு ரீச், பாதி பேர் என்னமோ நான் வேற யாரோ பாட்காஸ்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆமா, வேணா இப்படி பண்ணலாமே. நம்மளோட பாட்காஸ்ட யாரெல்லாம் அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்றாங்களோ அதுல ஒரு 5 பேத்துக்கு நம்ம வேணா ஒரு பிரீமியம் வாங்கி கொடுத்துருவோமா? மாசம் பிரீமியம் லைஃப் டைம்ல இல்லப்பா, அந்த ஒரு மாசத்துக்கு. அந்த ஒரு மாசம் அதுதான் ப்ரோ. உங்க நல்ல அந்த மனசப்பா. ஒரு மாசத்துக்கு அந்த ஒரு ஒரு மாசத்துக்கு மாசம் கொடுத்தா ஒரு மாசம் பார்த்தா போதுமா? அவங்க எல்லாமே தம்பி ஒரு எபிசோட தானே ஷேர் பண்றாங்க. அப்ப அந்த ஒரு மாசத்துக்கு தான் பண்ண முடியும். சரி, டாபிக் குள்ள போகுமா? நண்பர்களே, அது எல்லாமே சும்மா சும்மா இந்த ஆளு பொய் சொல்லுவான், அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் மூவ் ஆன். பொய் சொல்லுவான். முத ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம். ஆமா, ஓகேவா? வணக்கம் மக்கள். போன வார எபிசோடுக்கு எனக்கு இருக்கிற ஒரு 50 ஆடியன்ஸ் நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. நானும் உங்களுக்கான நீங்க சொன்ன ஃபீட்பேக்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் டெக்னிக்காலிட்டிலையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி நல்லபடியா கொடுத்துருக்கேன் நம்புறேன். கிக் போட்டோஸ்கே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, வே ஹி ஸ்பீக்ஸ். அதனாலதான் இந்த வாரம் வந்து அவரே கண்டினியூ பண்றாரு. என்னைக்கு நீங்களாம் அவரை பிடிக்கலன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு தூக்கி போட்டு வேற கெஸ்ட் கூப்பிட்டுறலாம். அது வரைக்கும் அவரே இந்த இவருக்கு பதில் இவருன்ற சூழ்நிலை வராது. ரொம்ப நன்றி கிக் போட்டோஸ்கி, போன வார எபிசோட ரொம்ப நல்ல என்டர்டைனிங்கா மாத்துனதுக்கு. ஓகே, இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்றது ஒரு கெஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, இல்லை ப்ரோ, நான் என்ன நினச்சேன்னா, இல்லை ப்ரோ பொய் தான் டாப்பிக்கே அப்படின்னு சொல்லி கிரிஞ்சு பண்ணலான்னு நினச்சேன். அதுதான்டா டாபிக். ஆமாம், பொய்யை பத்தி தான் பேச போறோம்.
இந்த வாரம் வந்து பொய்யை பத்தி தான் பேச போறோம். சொல்லுங்க, எப்பயும் போல கேள்வி என்னோடது, பதில் ஆ, உங்களோடது. சும்மா அப்படி கிடையாதுப்பா. சும்மா இவர் எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு மேக்ஸிமம் யூ ஸ்பெண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் அண்ட் லைக் மொத்த டாப்பிக்கை கட்டி இழுத்துட்டுலாம் போக முடியாது என்னால். ஃபஸ்ட்டு நீங்களே ஆரம்பிங்க. கொஸ்டினும் ஒரு மாற்றமாக இருக்கட்டும் ப்ரோ. மாற்றம் வந்து நம்மளோடதுலேருந்து நடக்கணும். அதனால கொஸ்டினும் நீங்களே கேட்டு இல்ல ஆன்சரை இல்ல நீங்களே சொல்ல ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. நான் நெக்ஸ்ட் அப்புறம் தான். அப்போ நீங்க நோ வரிஸ். இல்ல 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 இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க இல்ல அப்ப நீங்க வந்து நான் சோலோவாவே ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுவேன் இல்லைங்க. இல்ல ப்ரோ. அப்ப உங்களுக்கு ஒன்றும் புரியல பாருங்க. அப்ப அப்ப நீ ப்ரிப்பேர் பண்ணல இல்லையா? அப்படிதானே? அதேதான் இந்த ஆள் அதேதான். அப்ப இந்த நீங்க ஏய் சாரிடா, டக்குன்னு அந்த இதுக்குதான் இந்த கவுண்டர்லாம் வர மாட்டேங்குது பாரு எனக்கு பேசிக்கா. ஆ, இங்க பாரு. இங்க பாருங்க, ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா என்னன்னா, இந்த ஆள் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, பொய் பொய் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? அட்லீஸ்ட் இது சொல்ற சரி, கொஸ்டின் பேப்பராவது குடியா, அதுக்கேற்ற மாதிரியாவது நான் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணா ஆன்சர் அப்போ ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அப்போ என்னடா அர்த்தம்? இந்த ஆளை வச்சுக்கிட்டு நான் எங்க இருந்து ஆன்சர் என்னையா சும்மா. கெட்ட வார்த்தையா பேசின நடுவுல எதுவும் எதுவும் கெட்ட வார்த்தைலாம் ப்ரோ ப்ளீஸ். என் காதுல ஏதோ தப்பா விழுந்துச்சு. குடும்பங்கள் கொண்டாடும் பாட்காஸ்டா இருக்கிற இடத்துல நான் கெட்ட வார்த்தை நான் விருப்பப்பட மாட்டேன். நல்ல அதே வேலைக்கு மாதிரி ஞாபகம் நானும் கெட்ட வச்சுக்கோங்க. வார்த்தை பேசுற ஆள் கிடையாது. பார்த்து அப்படி இல்ல இருந்தாலும் போன தப்பு இது இன்னும் கிடையாது. இல்ல போன பாட்காஸ்ட் இன்னும் எடிட் பண்ணாம தான் இருக்கு. போன எபிசோடு லாஸ்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணது போட்டேன்னா அன்எடிட்டட் போட்டேன்னா அப்புறம் உங்க வண்டவாளம் ஏறிடும் பாத்துக்க. சரி, ஓகே, டாபிக் குள்ள போவோம். வழக்கம் போல் என்னோட கேள்வி உங்களோட ஃபர்ஸ்ட் பதில், அதுக்கப்புறம் உங்களோட கேள்வி என்னோட பதில், அப்படி போவோம். நைஸ் நைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி எப்பயும் போலதான், ரொம்ப பெருசா யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பொய்யை பத்தின உங்களோட கருத்து என்ன? இது சொல்லுங்க, கேட்போம். சொல்லுங்க. நான் இவ்வளோ நேரம் மூச்சு முட்டை பேசி ஆன்சர் சொல்லியா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ இப்போ திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து என்கிட்டே கேட்குறது இட்ஸ் நாட் ஈவன் ப்ரோ. அட்லீஸ்ட் அப்ப நீ கன்சிடர். என்னதான் அதாவது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு ஆடியன்ஸா உன்னை உட்கார வச்சிருக்கேன் இல்லையா? இதே ரெக்கார்டிங்ல வந்து நான் பேசுறேன், நீங்க நான் கேளுங்க. வந்து சைடில் நின்றுக்கிட்டு அப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓஜா ஏ ஓஜா ஏ ஓஜா அசுத்துங்க அப்படின்ற. நீங்க என்னடா அண்ணா நான் பண்ணல நீங்க பண்ணுங்கன்றீங்க இல்லையா? சரி, தெரிஞ்ச பதில சொல்றேன். எப்பயும் போல லாஸ்ட் டைம் அதான் நான் நடுவுல ஏதோ சொல்லுவேன், இல்ல ப்ரோ. அதுக்கப்புறம் நான் தானே சொல்றேன். என்ன மேட்டர்னா, நீங்க ரொம்ப இன்டெலெக்சுவலா எனக்கு வந்த ஃபீட்பேக் என்னன்னா, நீங்க ரொம்ப இன்டெலெக்சுவலா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுனால நான் என்ன பேசியிருக்கேனோ அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொடுத்துட்றீங்க. ஸோ வாட் ஐ வுட் ப்ரிஃபர் இஸ் ஃபர்ஸ்ட் யூ கோ ஹெட். அதை பேஸ் பண்ணி ஐ வில் கிவ் யூ மை ஆன்சர். அதுதான் எனக்கு. அதுல இருந்து தான் நீ ஆன்சர் திருட போற, பேசிக்கா காப்பி அடிக்க போற. அதான் ஃப்ரெண்ட். சரி, அதாவது வந்து ஒரு நவீன சாட் ஜிபிடியா உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போங்க முன்னாடி போங்க, பின்னாடி வரேன். டெஃபினேஷன் ஆஃப் பொய் அப்படின்றத வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எதை நம்பலையோ எதை சொல்லலையோ அது வந்து பொய். ஓகே. ரொம்ப சிம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் பொய்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எதை நம்புறாங்களோ எதை சொல்றாங்களோ அதுதான் உண்மை. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எதை நம்பலையோ எதை சொல்லலையோ அது பொய். கரெக்டா? என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகே ஓகே. ஸோ நீ அதை எப்படி எடுத்துக்கிற? ஏன்னா இந்த பொய்யை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயம் வந்து என்டையர் வேர்ல்டு இஸ் அ லை அப்படின்ற மாதிரி தான் என்னைய பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா நான் கூகுள்லேயே டைப் பண்ணி பார்த்தேன் அந்த டெஃபினிஷனை. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் லை அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸோட பிலீஃப் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளோட சேயிங், இது எல்லாமே வச்சுதான் எது உண்மை எது பொய்ன்னு வகுக்கப்படுது. அப்போ மெஜாரிட்டியா ஒரு பீப்புள் ஒரு விஷயத்த நம்புறாங்கன்னா அது உண்மை, அது மைனாரிட்டி ஆஃப் த பீப்புள் நம்பலைன்னா அது பொய். அப்படிதான் அதுக்கான ஆன்சரும் கிடைச்சது. ஸோ ரொம்ப அதுதான் எனக்கு அந்த பாயிண்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப இந்த டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ எல்லாமே பொய் தான். ஏன்னா நீ இப்போ யோசிச்சு பாரு, வேர்ல்டு ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஹியூமன் ரேஸ் ஸ்டார்ட் ஆனது வந்து யோசிச்சு பாரு. மொதல் 2 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 2 நாளாகும், காம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கும். ஃபைனலா அவங்க ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகும்போது அதுல ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த நம்பர்ஸ் எதை பிலீவ் பண்றாங்களோ எந்த ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ அதை மைனாரிட்டியில இருக்கிற பீப்புளும் ஃபாலோ பண்ணும்,
இது பண்ணா அதுல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அப்படி அதுல நம்பிக்கை இல்ல, இது பொய் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அதை இந்த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அக்செப்ட் பண்ணாதான் அது பொய். அன்று இரவு அவங்களோட குடிசை கொளுத்தப்படும், அவர்களுடைய உடைமைகள் எரிக்கப்படும். ஆக்சுவலாக நான் பொய்ன்னு எதை யோசித்தேன் அப்படின்னா, அதாவது வலியவன் என்ன சொல்கிறானோ, இப்போது நான் சில இடத்துலலாம் கேட்டிருக்கேன், யூடியூப்லேயோ ரீல்ஸ்லேயோ கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக வலியவன் என்ன சொல்கிறானோ அதுதான் கரெக்டு. இப்போது வந்து இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ராமாயணத்தில் ராமன் ஜெயிச்சான், புரியுதா? அங்கே வந்து ராவணன் என்ன பண்ணான்றது தெரியாது. அவனுக்கு பின்னாடி அவனோட அது எல்லாத்தையுமே ஒரு மறைக்கப்பட்ட பகுதியாகவே போயிடுச்சு. ராமன் ஜெயிச்சிட்டாரு, ஓகேவா? ஜெயிச்சதுனால அவர் சொல்கிறது தான் புரியுதுல்ல, அதுதான் நெக்ஸ்ட். கரெக்டா? ஸோ தட்ஸ் வாட் ஐ பிலீவ். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது, சின்ஸ் யூ செட் திஸ் டாபிக், நான் இது ஒரு சின்ன ட்ரிவியா மட்டும் கொடுத்துக்கிறேன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது, ஐ கெஸ் அது அண்ணா எழுதின ஒரு நாடகம், ராவணன் நீதின்னு நினைக்கிறேன் அந்த நாடகத்து பேரு. தப்பா இருந்துச்சுன்னா, யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் தப்பா சொன்னேன்னா மன்னிச்சிருங்க. பட் அதோட கண்டென்ட் தெரியும். ஓகே, டைட்டில் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. பட் ஆனா அதோட கண்டென்ட், கோர் கண்டென்ட் எனக்கு தெரியும். ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல டாபிக். அது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ராவணன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் மேல போய் யமதர்மன்ட்ட வந்து வாதாடுவாரு. புரியுதா? என்னன்னு வாதாடுவாருன்னா, யமதர்மன் வந்து நீ நரகத்துக்கு போகணும்னு லாஸ்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்பாரு. உடனே வந்துட்டு அவர் சொல்லுவாரு, இல்ல நீ தப்பு பண்ணிட்ட இந்த மாதிரிலாம் இருந்தோடனே ஹி ஆஸ்க் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அது படி பார்த்தேன்னா என்டையர் ராமாயணமே வந்து ஆன் ராவணன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஹீ இஸ் த ஹீரோ. புரியுதா? அவனோட கிளட்டருக்கு அவனோட கிளானுக்கு அவன் சொல்றதுதான் உண்மை. அது என்னென்ன கொஸ்டின்ஸ்னா, எனக்கு தெரிஞ்ச 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். அவர் வந்து கேட்பாரு, அசுர குலத்துல என்னை படைச்சது யாருன்னு கேட்பாரு. அதுக்கு கடவுள் தான் அப்படின்னு. அப்போ நான் பண்ணது தப்பா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அதுக்கான ட்ரைல்ஸோட தானே நான் வாழ்ந்திருக்கேன், அப்ப அதுல ஏன் தப்பு என்ன வரும் அப்படின்னு கேட்பாரு. அட் த சேம் டைம் வந்துட்டு இது கேட்பாரு, லைக் வந்துட்டு இப்போ ராமனோட ஒய்ஃபை நான் தூக்கிட்டு வந்தது தப்புனா, என்னோட தங்கையோட மூக்க வந்து இது பண்ணதா அவங்க தப்பு இல்லையா அப்படின்னு கேட்பாரு. இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாரு. இது எல்லாத்துலயுமே பார்க்கும்போது அவர் சைட்ல ஒரு நீதி இருக்கும். அதான் ராவணன் நீதி. புரியுதா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட், என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் எவர். நம்ம வில்லனா சொல்ற, இப்போ நம்மளுக்கு ராமாயணம் பத்தி நீ சொன்னதால சொல்றேன். ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் கதை மாந்தர்கள்ல ராமன் ஹீரோ, ராவணன் வில்லன். அது ஏன் ராமனை ஹீரோவா அக்செப்ட் பண்றோம், ராவணனை வில்லனா அக்செப்ட் பண்றோம்னு பார்த்தேன்னா, இட் இஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் சேயிங்ல. whereas when you started to hear about ராவணன் ஸ்டோரி, அதுக்கு தான் ராவண காவியம் இருக்கு, ராவணன் நீதி இருக்கு. ஸோ இட் டர்ன்ஸ் அவுட் டு பி வாட் அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது தென் ராமன் பிகம்ஸ் லைக். புரியுதா? ஸோ இட் இஸ் அ பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் தான் பொய்ன்னு நினைக்கிறேன். ஒருத்தரோட பொய் வந்து இன்னொருத்தரோட ட்ரூத்தை வந்து டிசீவ் பண்றது தான் இன்னொருத்தவங்களோட பொய்ன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கும் இது. இல்ல ப்ரோ, நோ வரிஸ், கோ ஹெட். இல்ல அதுதான். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் ஆஃப் லைஃப். ஸோ உனக்கு வேற ஏதாச்சும் ஆட் பண்ணுமா இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் இஸ் யுவர் மொமெண்ட் ஆஃப் சேயிங் திஸ்? நீங்க ஒரு எக்ஸலண்டா ஒன்று சொன்ன ராமாயணம் பத்தி, அது சொல்லும் போது இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. வலியவர்களோட அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் சொல்ல, இட் வில் பி மச் குட். ஸோ என்னன்னா, ராவணன் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஸ்டோரியிலையுமே ப்ரோ ஆக்சுவலாக இந்த ராமாயணமாக இருக்கட்டும் சரி, இல்லை இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி தான் பேசிக்கலி. இதை வந்து நான் வந்து ஸ்பிரிச்சுவலாவோ இல்லை நம்ம வந்து நம்ம ஆயத்தா வந்து இதை கதையாக சொல்லும்போது தான் வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுவும் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பாட்காஸ்டில் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் கேட்கும்போது இட் கிவ் மீ லாட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒரு 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 ரெண்டுமே வந்து பங்காளி சண்டை தான், கரெக்டா? இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை, அதுக்கு ஒரு போர் நடக்குது, போரில் வந்து யார் ஜெயிக்கிறா அதுதான் கதை. ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டுத்தையுமே பார்த்தாலும் சரி, ரெண்டுமே வந்து ஜெயிச்சவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொன்ன மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சகுனின்னு ஒரு கேரக்டர் மகாபாரதத்தில் வரும், கரெக்டா? ம், அந்த ம், ம். சகுனியோட கேரக்டரை வந்து கேரக்டரையே வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி அது ஒரு ஸ்டோரி இருக்கும் அவங்களோட அவன் ஆக்சுவலாக சகுனி வந்து ஒரு ஒரு நாட்டோட இளவரசன் ஆக்சுவலாக. எனக்கு தெரியும். அது ஆக்சுவலா இது நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சகுனியோட ஸ்டோரி யாருக்குமே தெரியாது. கரெக்டு, கரெக்டு, ரைட். எனக்கு ஆக்சுவலா அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப ஒரு அண்டர்டாக் அச்சீவர் கதை அது ஆக்சுவலா. கரெக்டு. ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து லிட்ரலா வந்து அவங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு பருக்க சாப்பாடை கொடுப்பாங்க ஆக்சுவலா. அந்த அத சேவ் சாப்பாட்டை பண்ணி ஒரு ஒரு உருண்டையாக்கி சகுனிக்கு கொடுத்து போய் அவனுக்கு சகுனி வந்து ஆக்சுவலா ஒரு ஹேண்டிகேப் பேசிக்கலி. ஸோ அவனுக்கு வந்து சில ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால அவனால பிசிக்கலா ஜெயிக்க முடியாது. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு வின் தட் ஃபேமிலி, but he has no option to do it physically, so he chose mentally to destroy the complete clan. ஸோ அதுக்காக தான் வந்து அது ஒரு பெரிய கதை. அதுதான். ஸோ அந்த இப்போ அது நான் சொன்ன மாதிரி வலியவர்களோடது பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஒரு ஸ்டோரி பில்ட் ஆகும். அதுதான் வந்து பொய் பொய் அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சொன்ன ஒரு கான்செப்ட்ல வந்து இது என்டையராகவே உட்காந்துரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா த என்டையர் வேர்ல்டு இஸ் அ லைக் பேசிக்லி. ஏன்னா இங்க எது மெஜாரிட்டியா நம்பப்படுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ சொன்ன அந்த சகுனி ஸ்டோரியே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஐ எம் ஹாப்பி தட் யூ ஜஸ்ட் புட் இட் அவுட். அது வந்து செம்ம ஸ்டோரி ஆக்சுவலா. ஹீஸ் அ பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன். அவரை வந்து அவர் எப்படி கண்ணை மூடிட்டு கூட அதை தாயத்தை கரெக்டா அந்த நம்பர்ஸ்ல உருட்டுவாருன்னா, அவரை கீழே அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருப்பாங்க. அவங்க ஃபேமிலியவே தூக்கி ஒரு பாதாள மாதிரி தோண்டி அதுக்குள்ள வச்சு இருட்டுல வச்சுதான் அந்த நீ சொல்ற அந்த சோறு எல்லாமே போடுவாங்க. ஸோ அவர் அந்த இருட்டுல தான் அந்த தாயபாச கையில வச்சு ஸ்டார்டட் ரோலிங் இட் அவுட். இதுதான் ஒன் ஆஃப் த வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரி. அதனாலதான் அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் சொல்றத அந்த தாயம் கட்ட கேட்கும். ஆக்சுவலா அவர் என்ன நம்பர் நினைக்கிறாரோ அது கேட்கும். தட்ஸ் ஹவ் அவரை வந்து நீ சொல்ற மாதிரி அந்த காலத்து அந்த இதுல வர அயன்மேன் பேட்மேன் மாதிரி ஹி டசன்ட் ஹாவ் எனி ஸ்பெஷல் பவர்ஸ். ஹி ஜஸ்ட் ஹாவ் மூளை. அப்போ இந்த மூளையை பத்தி பேசும்போது நான் இதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் ராமாயணா, மகாபாரதா, பைபிள் ஹாஸ் அ வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். அது இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க ஒவ்வொரு எடிஷன்ஸ்லயுமே. எவ்ரி திங் ஹாஸ் அ ஃபர்ஸ்ட் வெர்ஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணி செகண்ட் வெர்ஷன் இம்ப்ரூவைஸ் பண்ணி தேர்ட் வெர்ஷன் இம்ப்ரூவைஸ் பண்ணி இப்போ வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த வெர்ஷன்ல எல்லாமே வந்து ஒவ்வொரு பொய்கள் அகற்றி இருக்காங்கன்னு, மக்களால அதிகமா எதை நம்பப்படுதோ அதை ஆட் பண்ணிட்டு நம்பப்படாத விஷயங்களை மைனஸ் பண்ணிருக்காங்களோன்றது என்னோட தாட் ப்ராசஸ். அதை பத்தின உன்னோட கருத்து என்ன? என்ன கேட்டீங்கன்னா பொய் அகற்றி இருக்காங்களான்னு கேட்டா என்ன கேட்டீங்கன்னா நோ. அவங்க வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் ப்ரோ நான் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ, லெட்ஸ் டேக் பிரிட்டிஷ் பீரியடில் இருக்கும்போது, ரைட்? ஸோ பிரிட்டிஷர்ஸோட திங்ஸு, பிரிட்டிஷர்ஸோட அந்த ட்ரெஸ் பண்ணுற விதம், ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல், அது எல்லாத்தையுமே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். தட்ஸ் ஹவ் வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் இந்தியா. ஓகேவா? அதே மாதிரி முகல்ஸ் இருக்கும்போது முகல்ஸோட வெஸ்டர்ன் லைக் அவங்களோட கல்ச்சர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தான் இந்த பிரியாணி வந்ததாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு தே சேஞ்ச் த திங்ஸ் பேசிக்லி. ஸோ உண்மை வந்து பில்ட் ஆகுதுன்றதை விட அதில் வந்து நிறைய ஐட்ரேஷன்ஸ் நடந்திருக்குன்னு நம்ம என்ன சொல்லலாம் ஆக்சுவலாக. பேசிக்கா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கு, இந்த அடுத்த வாட்டி கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி போயிருக்காங்க இல்லையா? பேசிக்கா மாமாக்கு உப்பு அதிகமா இருக்க, தண்ணியை ஊத்தி கம்மி பண்ணு. என்ன மாமா சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் சித்தப்பா சித்தப்பா வந்து உப்பு கம்மியா இருக்கு, மிளகு கம்மியா இருக்குன்னா மிளகை போட்டு கொதிக்க வைன்னு சொல்லி மேட்ரை முடிக்கிறது தான் இந்த உலகம் பேசிக்கலி. அதாவது அதுதான் உண்மைன்னு சொல்ல வர. ஆமா, ஹிஸ்டரி அதுதான் ஹிஸ்டரியில சொல்லப்படுற உண்மை அப்படின்ற இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே. சோ அதுவும் சீரியஸ் இப்போ இருக்கிற ஜஸ்ட் இது மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி இப்போ வந்து சர்வர்ல நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றோம்,
நடக்கிற விஷயத்தை எல்லாமே நியூஸ் பேப்பர் டாக்குமெண்டேஷன் ஒன்று இல்லாமல் இருக்குது அப்படின்னா இப்போ நியூஸ் பேப்பர்லேயுமே வந்து நிறைய திரிபு திங்ஸ் நடக்குது ப்ரோ. நியூஸில் வந்து எந்த நியூஸை நம்ம வந்து லைக் ப்ரமோட் பண்ணணும், எந்த நியூஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அப்படியே ஜோன் அவுட் பண்ணணும். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது ப்ரோ. நாக்பூரில் ஒரு அவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்தது. அதை கம்ப்ளீட்டாக அப்படியே நாக்பூர்ல இல்ல, நேபாள். நேபாள் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அது மணிப்பூர். சாரி, மணிப்பூரில் நடந்த மேட்ரு. மணிப்பூரில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. அதை வந்து வெளியிலேயே எடுத்துகிட்டு வரல. ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து வெளியில் போனோம்னா அங்கே நேபாளில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் யூத் ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு அப்படியே சவுத் கொரியாவுக்கு போனோம்னா அவனுங்க தனி உலகத்தில் மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சவுத் கொரியாவா நார்த் கொரியாவா? நார்த் கொரியா. ஸோ இந்த மாதிரி அவங்களோட விருப்பம் போல. அதாவது நீ இப்ப எப்படி தெரியுமா பண்ற? சாரி எப்படி தெரியுமா பண்ண? ஏசுதாசா இல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கடா நீ. ப்ரோ ஒரு நைட்டு 12 மணிக்கு உட்கார வச்சு ரெக்கார்டிங்க போட்டு விட்டோம்னா அப்படிதான் ப்ரோ இருக்கும். நான் உன்னை 9 மணில இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன் சார். உங்களை 9 மணில இருந்து நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு பிஸி பர்சன். உங்களுக்காக நான் தான் வெயிட் பண்ணி ஒரு சீரீஸோட ஒரு சீசனே முடிச்சிட்டேன் ஃபைனலா. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நான் செக் இழுத்துக்கிட்டு இருக்கேன், போட்டு மழையில அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நுழையறதுக்குள்ள ஏன்பா வெள்ளமாப்பா? எவ்ரிஒன் சரி, ஒரு ஜாலியான ஒரு டாபிக் போவோம். ஓகே, அதுக்கப்புறம் சீரியஸா ஃபைனலா ஒண்ணு வச்சிருக்கேன், அதுக்கு வருவோம். நீ இப்ப சொன்ன விஷயத்த வச்சே நான் ஒண்ணு வரேன் அடுத்து ஃபைனலா. ஜாலியான டாபிக் என்னன்னா, பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் லைஸ் ஆஃப் யுவர் லைஃப். எனக்கு தெரியும்யா, நீ இப்படிதான் சொல்லி என்னோட லைஃப் வச்சு மில்க் பண்ண போறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்யா. ஸ்டேஜ் இஸ் ஆல் யுவர்ஸ். ப்ளீஸ் டூ தி ஹானர்ஸ் மிஸ்டர் கிக் போட்டோஸ்கி. என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து கண்டென்ட் நீங்க கொஸ்டின் பேப்பர் இப்ப கொடுத்து இப்ப எழுத சொன்னீங்கன்னா எனக்கு யோசிக்க தேவையில்ல. நீங்க ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்க ஆளு நீங்க வந்து. தம்பு, நானுமே இப்பதான்ப்பா வந்து யோசிச்சேன் அந்த கொஸ்டின் இப்பதான் யோசிச்சேன், சீரியஸா இப்பதான் யோசிச்சேன். இங்க பாரு, பொய் வாழ்க்கையில நிறைய விஷயத்துக்கு சொல்லிருப்போம். நம்மளுக்கு தெரியும், ஒரு சில பொய் எல்லாம் சொல்லி அசிங்கமா மாட்டின்னு இருப்போம், அது ஃபன்னா இருக்கும். ஒரு சில பொய்னால ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும், அது ஃபர்ஸ்ட் லைஃப் மெமரிஸா இருக்கும். ஸோ அது சீரியஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை, காமிக்கலாவும் இருக்கலாம். ஜஸ்ட் யோசிச்சு சொல்லு. பொய்யா? என்ன பொய் சொல்லி கேவலம் ப்ரோ? லைஃப் ஃபுல்லா பிரச்சனை. லைஃப் ஃபுல்லா நான் சொல்லியிருக்க பொய்கள் எல்லாம் அடுக்குனாலே நம்ம இங்க இருந்து சந்திர கிரகணத்துக்கு போயிட்டு வந்துடலாம். அப்புறம் என்ன பொய்ய நான் சொல்றது? தினமும் என்கிட்ட சொல்றியா அந்த மாதிரியா? உங்ககிட்ட சொல்ற பொய்யா இருக்கு. அதாவது ஒரு சின்ன ட்ரிவியா அந்த இடத்துக்கு கொடுக்கலாம். when bro says bro சத்தியமா சொல்றேன், நான் இத உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலே அது பொய் தான். when bro says that word in over the call, then that is a lie. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுவோன்னு சொல்லிருங்க. இல்ல, this is family friendly channel கிக் போட்டோஸ்கி. ஸோ யா, என்னால அதை சொல்ல முடியாது. சும்மா சொல்றேன், உனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்லு. எனக்கு பெருசாலாம் இல்ல, என்னோட சைடுல அது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் கேள்வி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரோ உண்மையிலே என்கிட்ட பதில் இல்லை ப்ரோ. நீங்க முன்னாடி போங்க, பின்னாடியே வரேன். நான் உண்மையா தான் சொல்றேன். பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் போயினா ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் திஸ் வெரி இது இல்ல. இந்த கொஸ்டின்ல ஜஸ்ட் மேக் ஷுர் தட் யூ பெஸ்ட்ன்றது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ப்ரோ. த நெக்ஸ்ட் பெஸ்ட் லை இஸ் கம்மிங் நெக்ஸ்ட் டு யூ. ஸோ அதனால ஜஸ்ட் டெல் த வெஸ்ட் பார்ட். ஒஸ்டஸ்ட், யா, த நெக்ஸ்ட் பெஸ்ட் லை. நீ சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் பெஸ்ட் லை இஸ் லைக் எட் டு கம் அப்படின்ற மாதிரி. ஒஸ்ட் லைனா இது ஒஸ்ட்ன்னு சொல்ல முடியாது, ஆனா காமிக்கலான ஒரு இது சொல்றேன். நான் சின்ன வயசுல வந்து என் நெய்பர் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. லெட்ஸ் டேக் இட் அஸ் அக்கானே சொல்றேனே. அந்த அக்கா அவங்கதான் எனக்கு இப்போ என்னன்னா, அவங்க இது ஒஸ்ட் லைன்னு என்னால சொல்ல முடியாது. பட் என் லைஃப்ல நான் ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்தேன்னா, அவங்களாலதான் வச்சுக்கோ. ஏன் ஷீ இஸ் ஆக்சுவலி ஸ்வீட்டஸ்ட் அக்கா. அவங்க வந்து அங்க டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க பேசிக்கா. நான் அதிகமா அவங்க வீட்டில தான் கிரிக்கெட் மேட்ச்லாம் அவங்க வீட்டில் அடிக்கடி ஓடிட்டே இருக்கும். ஸோ நான் கிரிக்கெட் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். கிரிக்கெட்னா என்ன,
ஒரு ஓவருக்கு எத்தனை பால், யாரு பிளேயர்லாம் அவங்க வீட்ல தான் கத்துக்கிட்டேன். பிளஸ் அவங்க நெறைய நல்ல புக்ஸ் படிக்க அவங்க தான் எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அ ஷி இஸ் அ வெரி குட் டீச்சர். ஷி இஸ் அ வெரி குட் டீச்சர். பட் என்னன்னா, எனக்கு என்னன்னா, சின்ன வயசுல வந்து என்னைய ஸ்கூல் டேஸ்ல நான் கொஞ்சம் அதிகமா புல்லி அ பண்ணப்பட்டேன். பேசிக்கா. எனக்கு இத சொல்றது ஒரு கேவலமும் இல்ல. பட் என்னை எல்லாருமே வந்து ஒரு மாரி தான் பார்ப்பாங்க. அந்த ஸ்கூல் டைம்ஸ்ல வந்துட்டு எய்தர் ஐ பி எ பெர்சன் ஹூ ஆல்வேஸ் கெட் ஹிட் ஃப்ரம் சம்ஒன் ஆர் ஐ பி எ பெர்சன் ஹூ வாண்ட் டு பி த ஃப்ரண்ட் ஃபேஸ். ஏன்னா எனக்கு அது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோல தான் ஏன்னா பிடிக்கும்ல யாருனாலும் ஒரு 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 குழந்தை வந்து எய்தர் தன்னை முன்னிறுத்திக்க முயற்சி பண்ணும் இல்ல அட்லீஸ்ட் பின்னஸ் இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இதுதான் ஒரு ஒரு ஹியூமனோட டே டு டே லைஃபே பேசிக்கா பாத்தீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கிட்டு. ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் போகும்போது அந்த அக்கா கிட்ட வந்து நாட் லைக் அவங்க முன்னாடி இல்ல பட் அவங்களுக்கு அப்போ எனக்கு அந்த டைம்ல இருந்த மனநிலை எப்படின்னா அந்த அக்கா முன்னாடி வந்துட்டு என்னால வந்துட்டு ஐ கேனாட் கேவலப்படக்கூடாது. அதுதான் சிம்பிள் கான்செப்ட். அப்படி சொல்லிட்டு ஸோ போயா, அவங்க எப்பயுமே அப்படி சொல்லிட்டு மூடி மறைக்க பார்க்காத. சொல்லு. எனக்கு பேசிக்கா வந்துட்டு ஆஹ் அவங்க வந்து ஆக்சுவலி கேட்பாங்க அன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு வைக்க அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு கதை பண்ணி சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் முந்தா நாள் பார்த்த கார்ட்டூன் கதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் சொல்லுவேன். இதுல என்ன ஒரு பியூட்டினா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும் நான் சொன்னது எல்லாமே பொய்ன்னு. ஆனா அவங்க அப்படியே கேட்பாங்க. அவங்க மட்டும் இல்ல அவங்க ஃபேமிலியே கேட்கும். அவங்க அம்மா கேட்பாங்க, அங்க ஒரு அண்ணா இருந்தாங்க அந்த அண்ணா கேட்பாங்க, அவங்களோட அப்பா கேட்பாங்க. எல்லார்கிட்டயும் நான் அந்த கதையை சலிக்காம ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நரேட் பண்ணுவேன். சோ எனக்கு இந்த அவங்க இடத்துல பேசிக்கா என்னன்னா அவங்க வந்துட்டு கேட்டுட்டே இருந்தாங்க நானும் சொல்லிட்டே இருந்தேன். இது எனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6th 7th படிக்கிற வரைக்கும் இது நடந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒன் ஃபைன் டே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு என்னோட ஓன் சிப்ளிங்க்கு கல்யாணம் ஆகி போன மாதிரி எனக்கு அவ்வளவு தூரம் வருத்தமா இருந்தது அந்த மொமெண்ட். போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு கதை கேட்க ஆள் இல்ல இது பண்ணல. அப்புறம் தான் எனக்கு ஃபைனலா அவங்களுக்கு ஒரு கிட் வரும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் சொன்னது சின்ன வயசுல சொன்னது எல்லாமே போய் பட் ஷி ஹேஸ் அ பேஷன்ஸ் டு லிசன். அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல சைக்காலஜி வச்சிருந்தாங்க. என்ன சைக்காலஜினா ஷி அண்டர்ஸ்டுட் தட் ஐ எம் கோயிங் த்ரூ சம்திங் தட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு போர் இட் அவுட். இந்த அட்டென்ஷன் கூட அந்த பையனுக்கு கிடைக்கலன்னா ஓகேவா எப்படி இந்த பையன் வந்து ஒரு நல்ல மென்டல் ஹெல்த்தோட வளருவான்ற மாதிரி ஷி தாட் இட் சீம்ஸ். ஓகே ஸோ ஷி கெப்ட் லிசனிங் டு த ஸ்டோரி வாட் எவர் த ஸ்டோரி ஐ செட். ஓகே அப்புறமா என்ன ஆச்சுன்னா நான் வளர்ந்துட்டேன். ஓகேவா வளர்ந்து இப்போ ஒரு எனக்கு திருப்பி அவங்க கிட்ட நான் ஒரு 27 இயர்ஸ்ல பேசுறேன். இப்போ நான் வந்து கிட்ல இருந்து அடல்ட் ஆகி அவங்க கிட்ட அதுல என்ன ஒரு ஒரு சம ட்ரிவியானா 2 பேத்துக்குமே வந்து சேம் பர்த்டே. ஓ ஓகேவா ஒரே நாள்ல தான் நாங்க பிறந்தோம். அதனால நாங்க 2 பேருமே ஒரே டைம்ல விஷ் பண்ணிப்போம். ஸோ அப்போ நான் பேசும்போது ரொம்ப நாள் கழிச்சு அவங்க கிட்ட அவங்க நம்பர் நடுவில் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசும்போது அவங்ககிட்ட நான் ஏதோ சொல்றேன் சின்ன வயசுல விட்ட மாதிரியே கதை விட்ற பாத்தியா அப்படின்ட்டாங்க. ஒரு செகண்ட் எனக்கு ஒரு மாதிரி சட்டுன்னு ஆயிடுச்சு. உடனே அக்கா அது சின்ன வயசுக்கா இப்போ எப்படிக்கா அது நான் இப்போ அதுக்குன்னு எப்ப பார்த்தாலுமாக்கா போய் சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு மனுஷன் அப்படின்னு. தட் மொமெண்ட் ஐ ரியலைஸ்ட் ஒருத்தவங்க இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி அவங்க அந்த டைம்ல அதை புரிஞ்சுக்கிட்டாலும் பட் அவங்க மைண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல அந்த ட்ரேஸ் இருந்துட்டே இருந்திருக்கு. ஏன் இவன் ஏதோ அவங்களால என்னோட ரியாலிட்டி அக்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் அவங்களே அது சொன்னாங்க இல்லடா நான் இன்னும் உன்னை அந்த குட்டி பையனா தான்டா பாக்குறேன் அப்படின்னு. ஸோ தட் அந்த ரியாலிட்டி அவங்களால அக்செப்ட் பண்ணிட்டு வரல முடியல. இது எனக்கு ஒரு நல்ல லைஃப் லெசன் ஆக்சுவலா. அதுல இருந்து நான் எந்த கிட்ஸ் என்ன போய் சொன்னாலும் நான் கேட்பேன். ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. the kid who's telling much of lie they need attention. நல்லா இருக்குல்ல அது கேக்குறதுக்கு. இதுதான் என் லைஃப்ல நடந்த ஒரு ஒஸ்ட்ன்னு சொல்ல முடியாது பட் கியூட் லைவ் மூமெண்ட்ஸ் சொல்ல கியூட்னு கூட சொல்ல முடியாது. இட்ஸ் லைபிள் இது ஏதோ ஒரு மொமெண்ட்ரா அவ்வளவுதான்டா. தட்ஸ் ஆல் கீப் இட். இப்போ நீ கண்டினியூ பண்ணு. நான் சொல்லிட்டேன்ல இப்போ ஸ்டேஜ் இஸ் ஆல் யுவர்ஸ் கோ அஹெட். நைஸ். ஆக்சுவலாக பாருங்க அந்த மாதிரி ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா. ஆனால் எனக்கு ஒரு கேவலமான மூமெண்ட் இருக்கு. என்ன மேட்ருனா என்னன்னா வாழ்க்கை ஃபுல்லா அது அப்படிதானடா வச்சிருப்ப. எது கேட்டாலும் கேவலமா வரும். சொல்லு. ஸ்கூல்ல என்னாச்சு. ஸோ பேசிக்கலி என்ன மேட்டர்னா ஸ்கூல்ல வந்து நான் அது என்ன மேட்டர் ஆனாலும் இருக்கட்டும் கீபோர்டையோ அதையோ தட்டாம தயவு செய்து பேசு. ஓகே 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 ஓகே
சரி. எனக்கு எனக்கு ஒரு கேவலமான ஒரு மேட்ரு இருக்குது ப்ரோ. என்னென்னா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு நான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி ஸ்கூல். சாரி, 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் என்ன மேட்டர்னா, 10th ஸ்டாண்டர்டில் நான் என்ன படிக்கணுன்றத 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் எனக்கு ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக என் ஸ்கூலில். எப்படி கேட்க ஃபென்டாஸ்டிக்காக இருக்கா? அதுவே ஒரு அவங்க வந்து பாரு என்டையர் சொசைட்டியவே ஏமாத்தி இருக்காங்க, கவர்மெண்ட் எல்லாத்தையுமே ஏமாத்தி இருக்காங்க. இதுக்குன்றீங்களே இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நான் லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் பண்ணிடுற வாய்ப்பவே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஐம் வெரி எக்ஸைட்டட். எனக்கு ஒரு 2 லை ஆக்சுவலா எல்லாருமே இது சொல்லு நான் இன்டரப்டே பண்ண மாட்டேன். ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். சொல்லு. லை டிடெக்டரோட சுத்திக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். சிம்பிள். நான் வந்து அந்த 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கான ப்ரெஷரை இங்கேயே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட ஒர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, ஸ்கூல் டைம்லேயே வந்து நான் ஒர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால என்னை வந்து ஒரு பாண்ட் பேப்பரில் கையெழுத்து போட சொன்னாங்க ஆக்சுவலா. சரி, பாண்ட் பேப்பர்னா என்னன்னா, எனக்கு ஏதாவது ஸ்கூல்ல இருந்து நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ்ல பின்னிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால சொத்து ஏதாவது எழுதி தரான் போல இருக்கு, என் பிரின்சிபல் ஏதோ எனக்கு தரப்போறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு கேட்பீங்க. அதுதான் கிடையாது. அதாவது நான் 10th ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கும் இந்த ஸ்கூலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா வந்து 10th நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா இட் ஷுட் நாட் அஃபெக்ட் தேர் 10th லைக் பாஸ்ட் அவுட்டோட ரேஷியோ எதுவும் 100%ன்னு அவன் பேனர் அடிச்சு ஒட்டணும் இல்லையா, அதுக்காக பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அப்படி இவன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா இவனுக்கு வந்து நாங்கள் எங்களோட ஸ்கூல்ல தான் படிச்சான்ட்டு யூ ஷுட் நாட் டெல் எனிவேர். அதாவது bro is trying to create a much bigger lie and illusion to the public actually. அதாவது ஒரு அப்பா படத்தையே நீ ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்க. பேசிக்கா பார்த்தனா அப்பா படத்தோட கிளைமேக்ஸை நீ ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்க இல்லையா? லிட்டரலா வந்து என் கூட ஒரு என்னுடைய தோழர்கள் 3 பேர் கூட நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. இதே மாதிரி பாண்டு பேப்பர் கையில வச்சுக்கிட்டு, என்னடா 10 ரூபா பாண்டா, நான் பாரு 25 ரூபா பாண்டு அப்படின்னுக்கிட்டு இருக்கேன். நின்றுகிட்டு இருந்தா ஒரு ஒருத்தரியா அதாவது லிட்ரலா என்னாச்சுன்னா, 9th இருந்து 10th போறதுக்கு அந்த ஆனுவல் எக்ஸாம் நடக்கிறதுக்கு 15 or 1 month பிஃபோர் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா. திடீர்னு பிடி சார் வராரு, நோட் புக்கில் ஒரு பேர் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த நேம்ஸ் எல்லாத்தையுமே ரீட் அவுட் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. பின்னாடியே நாங்கள் எல்லாரையும் வர சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே வந்து பிரின்சிபலோட ஆஃபீஸ்க்கு போயிருங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சன்மானம் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு எங்கள் அழகாக கூப்பிட்டு வச்சு, இந்தாங்க இது உங்களுக்கான பரிசு, இதாங்க பரிசு மழையில் நினைக்கிறதுக்கு போயிட்டு நீங்கள் பாண்டு பேப்பரோடு நாளைக்கு பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. நாங்கள்லாம் பேகு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். போகிற வழியில் நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து லாயரான். உடனே அவன் சொல்கிறான், பாண்டு பேப்பரை மடித்து வச்சிட்டோம்னா அந்த பாண்டு செல்லாது. லிட்டரலாக இதெல்லாம் எனக்கு சொன்னது. அவன் ஒரு குட்டி லைய போட்டிருக்கான் பாத்தியா, அந்த இடத்துல அவன் ஒரு குட்டி ஒரு பொய். அதாவது நான் சொன்ன பாத்தியா அந்த வலியவர்களோட உண்மைகள் மட்டும்தான் வெளியில வரட்டு. அவன் வந்து லாயரோட பையன்றதுனால அந்த இடத்துல சரி லாயரோட பையன் வேற, அவன் வந்து கண்டிப்பா லாஸ் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறதுல ஏன் தப்பு ஒண்ணும் கிடையாது அந்த நேரத்துல. This connects to the first question. Yes, it's true. வலியவர்களோட இதுதான் உண்மை. புரியுதா? ஸோ அந்த மாதிரி பாண்டு பேப்பரோட போய் நிற்கிறேன் நான். நின்னா யூ ஹாவ் 2 ஆப்ஷன். அதாவது வந்து மேட்ரிக்ஸ் படத்தில் சூஸ் ரெட் பில் ஆர் ப்ளூ பில்னு கேட்குற மாதிரி, ஒன்று உங்கள் பையன் இந்த ஸ்கூலில் படிக்கலாம், பாஸ் ஆனான்னா உங்கள் பையன் மார்க் ஷீட்டில் என் ஸ்கூல் பேர் வரும். பேர் சொல்றதுல என்ன இருக்கு, சொல்லுவையா எனக்கு இருக்கிற வன்மையா அது. ஏய் இதெல்லாம் நான் கட் பண்றேன் சீரியஸா, பிரச்சனை இல்ல மாட்டேன். அட நோ இதெல்லாமே வன்மம், இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும்.
ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து பண்ணாங்க. பண்ணிட்டு எனக்கு வந்து பாண்டில் கையெழுத்து போட்ட உடனே என் அம்மா வந்து லிட்ரலாக வந்து இந்த சனியில் வச்சுக்கிட்டு நான் இன்னும் என்னென்னலாம் படம் ஆட வேண்டியது இருக்கோ அப்படின்ட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. லிட்ரலாக முடிஞ்சுது. பாண்டு பேப்பரில் அவங்க சைன் போட்டாங்க, நானும் சைன் போட்டேன். சைன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு நிறைய, உங்களுக்கு தான் தெரியுமே ஹவ் இந்தியன் பேரண்ட்ஸ் வில் ட்ரீட் தேர் சில்ட்ரன்ஸ் அப்படின்ட்டு. அடுத்த நாள் நிறைய அப்யூஸ் நடந்தது. அப்யூஸ் கிடையாது, லிட்டரலாக அவங்கள வாஷ் அவுட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கான தக்க சன்மானத்தை அவங்க எனக்கு கொடுத்தாங்க. Now you are trying to make your parents like heroes and you are going to become a villain இல்லையா? கரெக்ட். அப்படியே ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன டைப் ஆஃப் அடிகளோ உதைகளோ அது தப்பு தான். ஆக்சுவலா அது பேரண்ட்ஸ் பண்ணாலும் சரி, பசங்க பண்ணாலும் சரி, அது தப்பு தான். ஓகே. ஆனா அப்படி இல்லைன்னா நான் இன்னும் ஒஸ்டா இருந்திருப்பேன். ஸோ அதனால அடியாத மாடு பணியாதரா பசுபதி அப்படின்ட்டு சொல்லிட்டு பசுபதி வேணாண்டா பேசிட்டு முடிச்சுட்டு எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படியோ தடுமாறி பாஸ் ஆகி அந்த இடத்த தாண்டி ஓடி வந்துட்டேன். இதுதான் ப்ரோ ஆக்சுவலா. ஆனா லிட்டரலா பொய்ன்றது எங்க வந்தது? பொய்ன்றது அந்த பாண்ட் பேப்பர் தான் பொய்யே. ஏன்? ஏன்னா பாண்ட் ப்ரோ உங்களுக்கே புரிய வேணாம். ஓ, அந்த பையன் சொன்னது பொய்ன்றியா? ஆக்சுவலா அந்த பாண்ட் பேப்பரை மடிச்சது பொய் ப்ரோ. எப்படி ப்ரோ ஒருத்தன் வந்து நீங்க 10th எக்ஸாம்ல வந்து இந்த ஸ்கூல் தான்ட்டு போட்டு தான் அனுப்புமே ஆக்சுவலா. ஓஹோ, ஓகே. சோ there comes a big lie and small lie. Nice. Correct. So nice. This story the story is good man actually. இல்ல நான் அதுதான் உங்ககிட்ட அடுத்து கேட்கலாம்னு நான் நினைச்சேன் ஆக்சுவலா. என்னடா டே அப்புறம் எப்படிடா அங்க படிச்சுட்டு இல்ல நான் உண்மையிலே அது அடுத்த கேள்வி. இதை நீ முடிச்சோடனே உனக்கு ஸ்டோரி முடிச்சோடனே இவ்வளவு ஃபர்ஸ்டா பர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணலனாலும் அது என்னோட பிரின்சிபல் ஃபாதருக்கு நான் புள்ளதாண்டா அப்படின்னு பட்டைய கொட்டி அனுப்பி விட்டுற மாட்டாங்களா கவர்மெண்ட்ல? நான் இன் ஹவுஸ் எக்ஸாமா எழுதிக்கிட்டு இருக்கேன், நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். நைஸ் 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 நைஸ். This is one wholesome story as well. Nice nice. சரிடா, ஃபைனல் end question. சரி மூவ் ஆன். இது பண்ணாதீங்க. Are we consuming too much of truth these days? அதான் கான்செப்ட். அதாவது நிறைய உண்மைகளை கன்சியூம் பண்றோமா நம்ம? அந்த too much of truth, whether the truth is truth or lie. நிறைய உண்மைகளை கன்சியூம் பண்றோமா? அந்த உண்மைகள் தானா இல்ல பொய்யா? இவ்வளவுதான்டா கொஸ்டின். கோ அஹெட், ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். என்ன கேட்டிங்கன்னா ப்ரோ, ஆக்சுவலா வந்து நம்ம ட்ரூத் அதிகமா கன்சியூம் பண்றோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை இட்ஸ் அ ட்ரூத் ஆர் நாட். அப்படிதான் நான் அதை மீன் பண்ணுவேன் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு கதை சொல்கிறீங்க ப்ரோ, இப்போ தங்கத்தோட விலை வந்து 100 ரூபாடான்ட்டு அப்படி என்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்னால் வெரிஃபை பண்ண முடியும் அந்த ட்ரூத்தா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ மகாபாரத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேசினது ராமாயணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ராமாயணத்தில் ராமன் சொன்ன கதை தான் வந்து ட்ரூத்துன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, நான் வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணணும் அந்த காலத்தில் அப்படின்னா, இட் டேக்ஸ் மீ அட்லீஸ்ட் அ வீக் டு கெட் பேக் டு யூ. கரெக்டா? ஓகே. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. யூ ஹாவ் எவ்ரி திங் இன் யுவர் பாம். You just want to search it and get the stuff done, get the things, and you just want to read or listen or like see whatever the things it is, and you have to come up with your own criticism. So adanaala truth you're like truth vandu or threshold தாண்டி போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, it's no. It's about like truth வந்து it's there in your palm, in your fingertips basically, to give answers. யாரோ ஒருத்தவங்க இது வந்து தமிழ் சேனல், தமிழ்ல கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ நானும் ப்ரோ நீங்களே அப்ட்ராக்ட்ன்றீங்க, என்னென்னவோ பேசுறீங்க அப்படின்னும் போது என்ன தற்குறியா இங்க போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களை வேற இதுல வேற நீ வந்து என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் அப்படின்னா போயா, சும்மா ஏதோ ஒரு ஃப்ளோல ஏதாவது 2-3 இங்கிலீஷை சொன்னா உடனே வந்துரு தூக்கிக்கிட்டு போயா. என்ன ப்ரோ, நான் ஏதோ கரெக்டாக தானே சொல்கிறேன். வாட் யூ ஃபீல்?
இல்லடா, யூ ஆர் நாட் கவர். இது வந்து ஓகே, எனக்கு ஓகேஷ் ஆன்சர் தான். பட் உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கான ஆன்சர் இது கிடையாது. ஓகே பேசிக்கா நீ என்ன ஓகே சொல்றன்னா, ட்ரூத்தோட ம் அதான் ட்ரூத்தோட த்ரெஷ்ஹோல்ட தாண்டிட்டோம்னா, ஆமா தாண்டிட்டோம். அதான் உண்மை. ஓகே ஆக்சுவலா என்னன்னாடா, முன்னாடி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாம அதுல ஒரு பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்குடா. முன்னாடி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாம ஒரு 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 கொஸ்டினுக்கு 3 ஆன்சர் தான் இருந்தது. வி ஆர் சூசிங் பிட்வீன் 3 ஆன்சர்ஸ். ஓகே. நவ் a question has மில்லியன் ஆன்சர்ஸ். பத்த மாட்டேங்குது. ம் ஓகே. அதாவது ஒரு கதை சொல்ல வரும்போது, ஒருத்தன் வந்தான், ஏறுனான், ட்ரெயின்ல ஏறுனான், ஒருத்தன அடிச்சான், அவன கீழ தள்ளி விட்டான், அங்க இருக்கிற ஹீரோயின கூட்டிட்டு திருப்பி ட்ரெயின்ல இருந்து குதிச்சு தப்பிச்சு ஓடிட்டான். இது ஸ்டோரி. இப்ப இருக்கிற மக்கள் எப்படி கேக்குறாங்கன்னா, ஏறிட்டானா? ஒரு 2 ஸ்டெப்பா ஏறுனானா? 3 ஸ்டெப்பா ஏறுனானா? தொடரும். நாளைக்கு மீண்டும் நான் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் 3வது ஸ்டெப் ஏறும்போது, கமெண்ட்ல அவன் என்ன லிங்க்னு பண்ணான்றத ட்ரைன்னு டைப் பண்ணுங்க, ட்ரைன்னு டைப் நான் பண்ணுங்க. டிஎம் பண்றேன். ஓகே தட்ஸ் ஹவ் இட் இஸ் வொர்க்கிங் நவ். அவன் ஓகே படி ஏறுற வரைக்கும் ஒரு ஒரு வீடியோ, படி ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து அவன் யோசிப்பான். இன்னைக்கு இப்போ வந்து அந்த கண்டென்ட் கீழ வர ரெஸ்பான்ஸ பொறுத்து. என்னடா நீ வெறும் 3 படி ஏறினதோட சொன்ன. 3வது படியில அவன் அங்க நின்னு என்ன பண்ணான்? எங்க பார்த்தான்னு நீ சொல்லவே இல்லையே. ஆனா ப்ரோ அதே 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 கண்டென்ட்டை இப்போ வந்து 30 செகண்ட்ல சொல்றதுக்கும் வழி வந்துருச்சுல. அதுதான் நானும் சொல்றேன். இது வந்து ம் இப்போ அந்த 30 செகண்டுக்கு ஒருத்தன் அந்த ட்ரூத்த இப்போ ஒரு ஒரு இன்சிடென்ட்ரா. அந்த ம் இன்சிடென்ட்ட இன்னைக்கு ஒருத்தன் ஃபர்ஸ்ட் இதுக்குன்னே இன்னொருத்தர் இருக்காரு. மைக்க வாய் பக்கத்துல வச்சுட்டு கரெக்ட்டா செலிபிரிட்டி பிரச்சனையை மட்டும் ஒருத்தர் முடி வளர்த்துட்டு பேசிட்டு இருப்பாரு. நான் அவரோட வீடியோஸ் உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? அந்த மாதிரி தான். இப்போ பேசிக்கா என்னன்னு பார்த்தோன்னா, ம் இரிட்டேட்டிங்கான ஒரு வீடியோஸ்லாம் ஆன்லைன்ல இருக்கு. உனக்கு நான் ஒரு நாள் தனியா டிஎம் பண்றேன். வெயிட் பண்ணு. இதுல என்ன ஒரு கான்செப்ட்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ட்ரூத் எப்படி மாறுதுன்னு நான் சொல்றேன். த திங் இஸ் லைக் அந்த படி ஏறிட்டான்றதோட அந்த 30 செகண்ட் வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கு நடுவுல ஒரு ஆட வேற பிளேஸ் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க படி ஏறதுக்கு நல்ல ஷூஸ் இல்லையா? நான் போன வாரம் தாங்க இந்த ஷூ கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு நடுவுல ஒரு ஆட வேற போட்டுருவாங்க. அப்படி கட் பண்ணீங்கன்னா அவர் வந்து அந்த கடவுள்ல நடந்து போயிட்டு இருப்பாரு இல்லையா? நடந்து போயிட்டு இருப்பாரு. ஓகேவா? இப்ப என்னன்னா, அந்த படி ஏறுற வரைக்கும் அந்த ரீல போஸ்ட் பண்ணிருவான். பார்ட் 2 அப்படின்னு போட்டு போஸ்ட் பண்ணிருவான். இப்போ இந்த கமெண்ட்ல வந்து கழுவி கழுவி ஊத்துவாங்க. இல்ல நெறைய இது பண்ணோனே, இவன் அடுத்த நாள் இந்த வீடியோக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் வருதா? அப்ப அடுத்த நாள் நம்ம இந்த கன்டென்ட்ட இப்படி சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது பீப்பிளுக்கு. வேற மாரி சொல்லு. சோ அவனோட ரெஸ்பான்ஸ் அவன் கெயின் பண்றதுக்காக அந்த உண்மைய கொஞ்சம் மாத்துறான். பேசிக்கா. மாத்தி அத போஸ்ட் பண்றான். டு அப்பீல் டு அதாவது உண்மைய வந்து மார்க்கெட்டிங் பண்றான்றேன் நான் பொதுவா. ம் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மில்லியன்ஸ் ஆஃப் த பீப்பிளுக்கு வந்து இது எவ்வளவு ஆ, எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கு. நானு ஆ. லிட்ரலா நியூஸ் சேனல்ல ம். லிட்ரலா ஆக்சுவலா வந்து அந்த ஆக்சுவலா அந்த அந்த ஆடே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நியூஸ் சேனல்ல கீழே வந்து நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு மேல வந்து கொளுத்தும் வெயில் காரணமாக வில் 50% ஆஃபரோடு உங்களுக்கு ஒரு ஏசி. கீழ பார்த்தேன்னா, அப்படியே போட்டிருப்பான். இங்க வந்து ஹைதராபாத்ல 100 பேர் செத்து போயிட்டான் சன்ஸ்ட்ரோக் வந்து அப்படின்னு. இது நானும் பார்த்திருக்கேன். ஐ ஃபவுண்ட் இட் சம்வேர். அது ஆக்சுவலா இது எவ்வளவு எவ்வளவு மோசமான மார்க்கெட்டிங். ஆனா ஆனா என்கேஜிங்கா இருக்கு. ஆனா பட் ஸ்டில் யூ ஹேவ் யா சம் சோ லிமிட்ஸ் இல்லையா? அதுவும் நியூஸ் சேனல்ல போய் இதை போட்டுக்கிட்டு இருக்கான் ப்ரோ. புரியுதுல? தட்ஸ் த கொஸ்டின். நவ் நான் ஆக்சுவலா இந்த கொஸ்டினை வந்து நீ சொன்னதை வச்சு தான் நான் சொன்னேன். நீ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொஸ்டின்லயே நீ வந்து யூ செட் லைக் நியூஸ் சேனல்ஸ் பத்தின உண்மைகளை பத்தி பேசும்போது தான் ஆர் வி கன்சியூமிங் டூ மச் ஆஃப் உண்மை அப்படின்னா, ஆமா, வி ஆர் கன்சியூமிங் டூ மச் ஆஃப் உண்மை. வி நீட் தட் பிகாஸ் பீப்புள் ஆர் ஸ்டார்டட் மார்க்கெட்டிங் தட் உண்மை. அதுவும் ஒருத்தர்லாம் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசமா வந்து அமெரிக்கா இந்தியாவோட வர்த்தகத்தை பத்தி மட்டுமே வீடியோ போட்டு இத நீங்க இதுல ஹலோ இதுல இருந்து ஹலோ வேணும்னு சொல்லுங்க. ஹலோ. ஹலோ கைஸ் அப்படின்னு வரா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் ஏத்திக்கிட்டு இருக்கிறது இல்லையா வண்டியில. வா யோ வெக்கமே இல்லையா உனக்கு? போயிட்டு நீ கமெண்ட் பண்ணிட்டு கிரிஞ்சு பண்ணிருக்கியாயா? ஓகே, வேலைக்கு கேளு. நான் சொல்றேன்டா, நான் கமெண்ட் பண்ணுவோம். ஆனா கேட்க மாட்டாங்க. புரியுதா? திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க. அடுத்த நாள் பார்த்தோன்னா அதே டாபிக். இது நடுவுல வந்து ஒருத்தர் வந்து போய் சாட்டர்டே சண்டே மட்டும் மாநாட்டுக்கு போ. சாரி, இதுக்கு நம்ம நிறைய பேர் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் டாபிக் வந்தா மட்டும் இவர் ஸ்பெஷலா அந்த அந்த ஸ்ட்ரீக்கை கட் பண்ணிட்டு டக்குன்னு அந்த டாபிக்கை பேசிட்டு அடுத்த நாள்ல இருந்து திருப்பி போயிடுவாரு அமெரிக்காவுக்கு. அன்னைக்கு மட்டும் இந்தியா அமெரிக்காவுக்கான விஷயங்களை கட் பண்ணிடுவாரு சார். ஓகேவா? ஆக்சுவலா இந்தியா எம்பசியும் யூஎஸ் எம்பசியும் லீவு சாட்டர்டே லீவு. சண்டே. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஸோ
How do you feel the conception of truth, too much of truth? You feel it is good or bad, basically? It is actually good, bro. You are getting entertained as well as you are getting even more perspection. அதே மாதிரி வந்து லைக் உங்களுக்கு அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது இல்லை ப்ரோ எண்ட் ஆஃப் தி டே ஈவன் தோ இட்ஸ் லைக் adulterated content, you are getting some informations. Super word, Ra. Fantastic. It's adulterated content. Yes. Adulterated So truth னு வச்சுக்கலாமா? Excellent word, actually. adulterated truth. Excellent word. Yeah. So Yes. yeah, that's what. So truth become entertainment. Correct. ஸோ ப்ரோ நான் ஆக்சுவலாக நான் ஒரு பாட்காஸ்டா இல்லை ஆடியோ புக்கான்னு தெரியல. Audible. ஆடிபிள் அதுதான் எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ ஒரு இந்த செஞ்சுரியில் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் டூ திங்ஸ் அட்லீஸ்ட். ஒன்று வந்து என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன், இல்லை இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் லைக் ஹாப்பி திங்ஸ் லைக் ஹோல்சம் கண்டென்ட், இல்லை ஹோல்சம் கண்டென்ட் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி எது கூடயாவது பேசிக்கா பண்ணி ட்ரூத்தை வந்து 5 ரூபா பாக்கெட்ல போட்டு கம்மியான லெவல்ல போட்டுட்டு பெரிய பாக்கெட் காத்தடைச்சு ஆமா கொடுத்துட வேண்டியதானே, மார்க்கெட்டிங் பண்ணி விட்டுற வேண்டியதானே. என்னவோ உங்களுக்கு தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி என்னவோ கொடுத்துருங்க. அதாவது பேசவே மாட்டேன்ட்டு நல்லா என்கிட்ட இருந்தே ஆன்சர் கேட்டீங்க, உயிர் எடுத்துட்டு இருந்தீங்களே நீங்க என்ன. பட் the final things you said were there are two like கொஞ்சம் நிறையவே you have been very good with this topic actually. நல்லா போயிருக்கு இந்த டாபிக். ஓகேடா. ஸோ ஓகே மக்கள்ஸ். ஸோ பிரச்சனைன்ற பாருங்க. சரி ஓகே. இது வந்து இது ஒரு ஜென்ரல் ஐடியா அபவுட் லை. எனக்கு வந்து என்னன்னா இந்த உலகத்துல வந்து எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல வாட் ஐ ஃபீல் இஸ் ஐ மை செல்ஃப் லிவிங் இன் இல்யூஷன்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க உருவாக்குன உண்மையில தான் என்னோட உண்மையும் என்னோட பொய்யும் அடங்கியிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு அது வந்து அது கரெக்டா கிக் போட்டோஸ்கியும் கரெக்டா சொன்னாரு. வலியவர்களோட வார்த்தை தான் இங்க உண்மையாகுது அப்படின்னு சொல்லி. ஸோ வென் ஐம் வீக் நான் வீக்கா இருக்கும்போது என்னோட ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க சொல்றத உண்மை நம்பி நான் அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறேன் பேசிக். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தா எனக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் சொல்றது பொய்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது பொய் தானே. அந்த பொய்யை நான் எதுக்கு உண்மையா நம்பி ஒரு வாழ்க்கை வாழணும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இங்க வந்துட்டு உண்மை பொய்ன்னா இல்லை. இட் லைக் ஹவு கிக் போட்டோஸ்கி செட் இட் இஸ் அபவுட் த ஃபேக்ட்ஸ் அண்ட் அடல்ட்ரேட்டட் ட்ரூத் தான் இங்க இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இங்க எல்லாமே வந்து ஒரு அடல்ட்ரேட்டட் ட்ரூத் தான். எதுவுமே 100% உண்மை கிடையாது. நம்ம இன்னைக்கு உண்மை நம்புற விஷயம் வந்து நாளைக்கு பொய்யா கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம்ல எல்லாம் வந்து சொல்லுவாங்க, வீட்டுல நடுராத்திரி நகத்தை வெட்டாத, முடி வெட்டிட்டு வராத, வீட்டுக்கு தரித்திரம் வந்துடும், அழிஞ்சு போயிடுவோம், அப்புறம் என்னென்னமோலாம் சொல்லுவாங்க, கொடி சுத்தி பொண்ணு பிள்ளை பிறந்தா மாமா செத்துடுவாங்க, அது இதுன்னு எக்கச்சக்க கான்செப்ட் நிறைய இருக்கு. நிறைய கான்செப்ட் சொல்லிட்டே இருப்பாங்க இங்க. இப்போ அதெல்லாம் இப்பெல்லாம் யாரும் கண்டுக்கிறது கூட கிடையாது. ஸோ ஏன்னா அது அந்த டயத்துல அதை வந்து உண்மையா நம்பி அதுக்கு பண்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? நிறைய பேர் இருந்தாங்க. அதை அப்படியே தலைமுறையா கடத்திட்டு வந்தவங்க இருக்காங்க. லைக் நாங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான் படிச்ச வரைக்குமே தெர் ஆர் மல்டிவர்ஸ் ஆஃப் ராமாயணம் இருக்கு, மல்டிவர்ஸ் ஆஃப் மகாபாரதம் இருக்கு, மல்டிவர்ஸ் ஆஃப் பைபிள் இருக்கு, மல்டிவர்ஸ் ஆஃப் குரான் இருக்கு. ஸோ எவ்ரி டைம் இட் கெட்ஸ் சேஞ்ச்டு. அந்த 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 சூழ்நிலையை பொறுத்து, அங்க வாழ்ற மக்களை பொறுத்து, அவங்களோட கருத்தியலை பொறுத்து, டெவலப் ஆகிற டெக்னாலஜியை பொறுத்து உண்மைகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இங்க கிக் போட்டோஸ்கி சொன்ன மாதிரி என்டையர் திங்கே அவர் வந்து ஒரு வார்த்தையில அடைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். தேர் இஸ் அடல்ட்ரேட்டட் ட்ரூத் தான் இங்க இருக்கே தவிர தேர் இஸ் நோ சச் திங் கால் கம்ப்ளீட் ட்ரூத். ஸோ எய்தர் வி ஆர் பார்ஷியல் லயர்ஸ் ஆர் பார்ஷியல் ஹானஸ்ட் பீப்புள், அவ்வளவுதானே தவிர தெர் இஸ் நத்திங் கால் ட்ரூலி ஒயிட் அண்ட் ட்ரூலி பிளாக். இதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் ஐ ஃபைண்ட் இட். இந்த டாபிக்கை ஏன் நான் எடுத்து பேசினேன்றதுக்காக லாஸ்ட் பாட்காஸ்ட்டுக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஸோ தட் நீங்களும் உங்களோட ஸ்டோரிஸ்ல அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்லேருந்து நான் யூடியூப்லேயும் இதை பிளேஸ் பண்ணுறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் ஸ்பாட்டிஃபையோட ஆக்சஸ் இல்லையோ யூடியூப்லேயும் போய் இதை பாருங்க.
யா அவ்வளோதான். அண்ட் ஒன் மோர் திங், எல்லா பொய்யும் கெட்ட பொய் கிடையாது. தெர் ஆர் ஃபியூ லைஸ் விச் சேவ்ட் லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய பேரோட வாழ்க்கையை சில பொய்கள் காப்பாத்திருக்கு. சில பொய்கள் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை அழிச்சிருக்கு. ஸோ அளவுகோல் தான். அது எந்த மீட்டர்ல எந்த இடத்துல நிக்கிது, அந்த தராசுல எங்க நிக்கிதுன்றத பொறுத்து தான் அந்த பொய் வந்து எவ்வளவு தூரம் அப்படின்றத. ஒரு நிமிஷம் கிளிக் போட்ட ஸ்கீம் முடிச்சிடுறேன் அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. யா. ஸோ in that scenario, there is no such thing called complete truth and complete lie. Live your life. நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் உண்மைங்க. வேற எதுவுமே கிடையாது. நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் உண்மை. அந்த நம்பிக்கை உங்களையோ இல்ல அடுத்தவங்களையோ ஹார்ம் பண்ணாம இருந்தா, ஸ்கேம் பண்ணாம இருந்தா, அந்த நம்பிக்கை தான் உண்மை. அவ்வளவுதான். ஸோ டோன்ட் ஃபீல் கில்ட்டி ஃபார் எனிதிங். லாஸ்ட் டாபிக்கோட இது கொஞ்சம் ரிலேட் ஆகும். பீயிங் அ குட் அண்ட் பீயிங் குட்ல அந்த பொய் பேசக்கூடாதுன்றதும் ஒரு கான்செப்ட் தான். ஸோ அப்படிலாம் கிடையாது. பொய் பேசுறவன் எல்லாருமே தப்பானவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. ஜாலியா இருங்க. அவ்வளவுதான். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ நன்றி மிஸ்டர் கிக் போட்டோஸ்கி ஃபார் நன்றி ஜாயினிங். நன்றி கௌஷிக். யா ப்ரோ. என்னன்னா அதுக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறது தான் உண்மை அப்படின்னு நம்பி எம்எல்எம்ல காசை போட்டுட்டு நடுத்தருவில் நிற்கிறதோ இல்லைனா வந்து டாக்ஸிக் டாக்ஸிக் அதாவது உங்களோட லிசனிங் எபிலிட்டி இதுல இருந்து நல்லா தெரியுது மிஸ்டர் கிக் போட்டோஸ்கி. ரொம்ப சிம்பிள். நான் அதான் சொன்னேன், உங்களை ஹார்ம் பண்ற விஷயத்தையோ அடுத்தவங்களை ஹார்ம் பண்ற விஷயத்தையோ உண்மைன்னு நம்பி வாழாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். வித்தவுட் ஹார்ம், வாட் எவர் யூ பிலீவ் தட் இஸ் ட்ரூத் அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. நைஸ். ஸோ ஜஸ்ட் இந்த ஆட் வாட்டி அ ரொம்ப பாயிண்ட் ப்ரோ இன்ட்ரெஸ்ட். ஹியர். ஓகே ஓகே. ஜஸ்ட் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஐ திங்க் எனக்கு ரொம்ப ஐ ஐ ஹோப் இதுல எதை வைக்கிறது எதை எடுக்கிறதுன்ற அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை எடிட் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் த கண்டென்ட் இஸ் வெரி பியூர். தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்டெலெக்சுவல் தாட் ப்ராசஸ் கிக் போட்டோஸ்கி. 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. வி ஸ்டார்டட் அட் 10 அண்ட் இட் இஸ் நவ் 12 ஐ கெஸ். அண்ட் நடுவில் வேற ஒரு 3 வாட்டி கொட்டாய் விட்டீங்க உங்களோட கஷ்ட யோ இது இக்கட்டான அதெல்லாம் ஒரு டைம் முக்கியமாயா பீரியட்ல. உனக்கு? அதெல்லாம் அதெல்லாம் முக்கியம் தான் சார். உங்களை புகழ்ந்து தான் சார் சொல்றேன். உங்களோட இக்கட்டான இந்த டைம் நீங்க எனக்கு டைம் கொடுத்து இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் யா, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு. சொல்லும் போது என்னையா சொல்லுவ? நான் வந்து லிசனிங் எபிலிட்டி கம்மி இல்லைன்னு நீயே எனக்கு கமெண்ட் கொடுப்ப. தேவையா? முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. இன்னும் கொஞ்ச நாளில் புது கம்பெனியில் நம்ம எல்லாம் மீட் பண்ணுறலாம். இந்த ஆளை கழட்டி விட்டு புது கம்பெனி ஆரம்பிக்கிறோம் கூடிய சீக்கிரத்தில். நன்றி நன்றி. நான் அடுத்த வாரமும் எய்தர் கிக் போட்டோஸ்கியோடவோ இல்ல வேற நல்ல வேற நல்ல ஒரு பர்சன்ஸ் கூடயோ சேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவோம். அப்படி எவனும் கிடைக்கலன்னா நான் மட்டும் தான் தனியா பேசுவேன். அதை கேட்க வேண்டியது உங்களோட விதி. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் லையர்ஸ். லாஸ்ட் டைம் நான் கேட்க வேண்டியதை மறந்துட்டேன். ஏதாச்சும் இந்த இந்த என்டையர் பாட்காஸ்ட்ல உங்களை யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி. வி ஆர் சாரி ஃபார் தட். இட் இஸ் ஆல் ஜஸ்ட் எங்களோட தாட் ப்ராசஸ். அதாவது இதில் ஃபில்டர் பண்ணி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் பார்க்கறத கேட்கறத வச்சு வி ஆர் டாக்கிங் அபவுட். ஸோ இன்கேஸ் இஃப் சம் சென்டிமெண்ட்ஸ் ஆர் ஹர்ட், வி ஆர் ரியலி ஃபண்டமெண்டலி சாரி அண்ட் வெரி சாரி. அண்ட் ஆல்சோ டெஃபினெட்லி வி லுக் ஃபார் ரெஃபரல்ஸ். அண்ட் ரெஃபரல்ஸ்க்கு இந்த ஆள் காலியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஸ்கேம் பண்ணுறதெல்லாம் இல்லை. நீங்கள் பண்ணுற ஒரு ஷேருக்கும் எங்களுக்கு ஆக்சுவலாக அது மூலயமா வில் கெட் மோர் ரீச். அது மூலயமா நாங்கள் இன்னும் நிறைய things we can add up on the things, and we can also do some things which helps to make ourself as well the company like mixed fried rice better. அதனால please do share. yeah. ஓகே கிபோடோஸ்கி, முடிச்சுக்கலாம். நன்றி. நன்றி வணக்கம் Mixed மக்களே. Fried Rice. மீண்டும் Bye. அடுத்த வாரம் சந்திப்போம். பாய். டேக் கேர்.